தமிழ் சினிமாவில் இன்று மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக அனைத்து ஹீரோக்களாலும் தயாரிப்பு நிறுவனங்களாலுமே விரும்பப்படுற ஒருவர் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அதற்கு காரணம் குறுகிய காலத்துல முன்னணி நடிகர்களை வைத்து சூப்பர் ஹிட் படங்களை அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. தன்னுடைய இயக்குனர் பயணத்தை மாநகரம் திரைப்படத்தின் மூலம் ஸ்டார்ட் பண்ணாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ அப்படின்னு தொடர்ச்சியாக செம்ம ஹிட் அடித்தாரு. தற்போது நம்ம சூப்பர் ஸ்டாரை வைத்து கூலி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதனை முடித்து விட்டு கைதி 2 படத்தை எடுக்கவுமே இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல அவர் கொடுத்த இன்டர்வியூல கூலி திரைப்படத்துல தன்னுடைய நண்பரும் நடிகருமான ஃபகத் ஃபாசில் ஏன் நடிக்கல அப்படின்றது குறித்து பேசியிருக்காரு. சோ அதுல படத்துல சௌபின் ஷாகர் நடித்துள்ள கதாபாத்திரத்துல முதல்ல ஃபகத் ஃபாசில் அவர்களை தான் தேர்வு பண்ணாங்களாம். ஆனால் அவருக்கு கால்ஷீட் பிரச்சனைகள் காரணமாக அவரால் நடிக்க முடியவில்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தரப்போ ஃபகத் ஃபாசிலுக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்குமே ஒரு சில வாக்குவாதங்களால தான் ஃபகத் ஃபாசில் அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிக்கல அப்படின்னு முன்பு வதந்திகளையுமே பரப்பிட்டு இருந்தாங்க. ஆகையால லோகேஷ் அவர்கள் இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த விஷயத்த ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.